ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் படம் தான். அந்த படத்தோட பேர் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா காப்பிரைட் அடிப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். நான் அதை டைட்டிலில் மென்ஷன் பண்ணிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபாரோ கார் வந்து நிற்குது. அதில் ஒரு 4 பேர்த்தோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு, டிரைவரை தவிர அவங்க எல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியும் இவங்க தான் கொள்ளையடிக்கிறவங்க, பேங்கை ராபரி பண்ணுறவங்க. ஸ்ட்ரைட்டாக இவங்க பேங்க்குள்ளே போகிறாங்க. இவனுங்க தான் வங்கி கொள்ளையர்கள், பேங்க்குள்ளே ராபரி பண்ணுறதுக்கு போகிறாங்க. இவன் யார் அப்படின்னா, இந்த திருட்டு கும்பலோட டிரைவரே இவன் தான். இவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹெட்செட்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன். இவனோட பேர் பேபி. தலையில் அடிச்சிருக்க இவன் தான் இவங்கெல்லாம் திருடத்தில் வந்ததுக்கப்புறம் சேஃபாக எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய் விடுற ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த 3 பேரை கொள்ளையடிச்சிட்டு வர நம்ம பேபி பார்த்தீங்கன்னா காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கியரெல்லாம் போட்டு வச்சுட்டு ரெடியாக இருக்கான். அவன் பார்த்துக்கு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். போலீஸ்க்கு இவங்க கொள்ளையடிச்ச விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ போலீஸும் பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்திட்டு வராங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 கார் போயிட்டுருக்கு. அந்த 2 காரோட இவனும் சேர்த்து 3வது காரை மாற்றி விட்டனே போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணி இவன் பாட்டுக்கு தப்பிச்சு வந்துடுறான். அதுக்கப்புறம் காரை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு கார் மூலியமா இவங்க நார்மலாக கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம பேபி பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரத்தில் நீட்டாக சுற்றிட்டு இருக்காரு. ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்கலான்னு போகும்போது இவரை மாதிரியே ஒரு பொண்ணு காதில் ஹெட்செட்லாம் மாட்டிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்காங்க. காஃபிலாம் வாங்கிட்டு எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு தேடிட்டு இருக்க, அந்த பொண்ணு ஆளவே காணோம். அதுக்கப்புறம் இவங்க டீம் எல்லாம் இருக்க இடத்துக்கு இவன் கிளம்புறான். இவங்களோட கலாச்சார வழக்கப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளான் முடிச்சுட்டாங்க அப்படின்னா காஃபி குடிக்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்ச பணத்தை சரிசமமாக எடுத்து வச்சுட்டு இருக்கான். இவன் பேர் டாக்டர். இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு ஸ்கெட்சு பிளான் எல்லாமே பண்ணி கொடுக்குறவங்க. இவன் இல்லாமல் அவங்க இல்லை. அப்போ ஒருத்தன், என்னடா இவன் எப்போவுமே ஹெட்செட் போட்டிருக்கான் அப்படின்னு கேட்டோடனே, இவனை பற்றி உனக்கு தெரியாது, இவன் காரில் ஏறி உட்காந்துட்டானா, இவனை மாதிரி யாராலையுமே ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஹீகோ ஹர்ட் ஆயிடுது. ஸோ அவங்ககிட்ட போய் வம்பெழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பண்ணுறான். அப்போ இந்த லவ்வர்ஸ் ஜோடி, இந்த காஜல் ஜோடியில் இவன் பேர் பட்டி, இவன் பேர் டார்லிங். இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பிரியாத கிரைம் லவ்வர்ஸ் மீன் இவங்க 2 பேர் லவ்வர்ஸ். எந்த அளவுக்குன்னா லெஃப்ட்டில் வரும்போது கூட கிஸ் அடிச்சுட்டே தான் வருவாங்க. கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் சரிசமமாக எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த டாக்டரு கீழே பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு கட்டு பணத்தை மட்டும் நம்ம பேபி கிட்ட கொடுத்துட்டு மித்த பேக்கையெல்லாம் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். இது என்ன ஸ்டோரி அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்போது பேபி ஒரு கார் எடுத்துகிட்டு திருட்டுறதுக்கு போயிட்டான். அந்த காரு நம்ம டாக்டரோடது. அந்த காருக்குள்ளே நிறைய விலை மதிப்பான பொருளெல்லாம் இருந்திருக்கு. அதை கொண்டு போய் ஒரு ஆற்றுக்குள்ளே போய் விட்டுறான், போலீஸ் துரத்தி வந்ததுனால. அதனால் நம்ம டாக்டர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை எல்லாம் நீ திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஏது காசு, அதனால் நம்ம டாக்டரு, இனிமேல் நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சு கொடு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ சம்பளத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்ல, நம்ம பேபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பேங்க் கொள்ளையடிக்கிற டிரைவராக வேலை செஞ்சிட்ருக்கான். நம்ம டாக்டரோட நஷ்டத்தையெல்லாம் ஈடு செய்கிற வரைக்கும் டாக்டர் சொல்கிற வேலையை தான் பேபி செய்யணும். ஸோ அடுத்த சீனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டாக்டரு 2 க்ளவுஸை ஃப்ரீயாக கொடுக்குறான். அதோட புது மொபைலை கொடுக்குறான், பழைய மொபைலை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பேபி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த பணத்தை நம்ம வீட்டோட ஃப்ளோர் கடையை சேர்த்தி வைக்கிறான். பேபியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா, வாய் பேச முடியாது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபியோட வளர்ப்பு தந்தை. இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இவனோட ஹாபி என்ன அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த டேப் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு ஒரு மியூசிக் மாதிரி இவனே கிரியேட் பண்ணிப்பான். எக்ஸாம்பிளுக்கு காலையில் இவன் ஒரு வெறித்தனமான டிரைவர் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கூட இவன் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மியூசிக் மாதிரி கம்போஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 100கணக்கான மியூசிக்லாம் போட்டு வச்சுருக்கான். அதில் மாம் அப்படின்னு அம்மானு சொல்லி ஒன்று எழுதியிருக்கு. அப்போ தான் இந்த சீனை காட்டுறாங்க. நம்ம பேபியும் அவனோட அப்பாவும் அம்மாவும் போயிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு பேரிகார்டில் போய் மோதி அப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இதெல்லாம் நினச்சி சோகமானதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் போய் உக்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு மறுபடியும் வருது. என்ன ஒரு அதிர்ஷ்டம் விஷயம் அப்படின்னா, இவன் அதை ரெக்கார்டும் பண்ணிடுறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் வேலையும் செய்யுது. அந்த பொண்ணு தான் இவங்கிட்ட ஆர்டர் கேட்கவும் வருது. ஒரு அழகான பொண்ணு நம்மக்கிட்ட வந்ததுன்னா சும்மா விட்டுருவோமா? இவனும் ஸ்டார்ட் பண்ணி கடலை போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, எனக்கு ஃபோன் வரும், ஃபோன் வந்த உடனே நான் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு ஃபோன் வருது. அவன் அதை சைலண்ட் போட்டு இவன் பாட்டு கடலை போட்டிருக்கான். அப்போ கடை ஓனர், என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டப்போ, நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நீ என்ன பாட்டு கேட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட சீடியும் வாங்கி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு லவ் மூடில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் ஃபோன் அடிக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரு.
அடுத்த வேலை வந்துருச்சு, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல நம்ம பேபியும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். அப்போ புதுசாக 3 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவன் பேர் ஓட்டமொக்கான், அவன் பேர் ஜேடி, இவன் பேர் பார்த்தீங்கன்னா பேட்ஸு. அப்போ பேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேபியை பார்த்த உடனே சரி வம்புழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்புழுக்க போகிறான். ஏன்டா ஒரு டிரைவருக்கு கண்ணும் காது தான் ரொம்பவுமே முக்கியம். நீ என்ன காதில் ஹெட்செட்டை போட்டு சுற்றிட்டு இருக்க, உனக்கு எதாவது பிரச்சனையா, ஏன் எப்போவுமே போட்டிருக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டாக்டரு சின்ன வயசில் இவனுக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட் தான் ஆனதுலேருந்து அவன் காதில் ஒரு கொயின்னு ஒரு சத்தம் வருமா, அந்த சத்தத்தை தவிர்க்க தான் இவன் எப்போவுமே மியூசிக் கேட்டிருப்பானோ அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறான். சரி இதுக்கு மேலே நான் பேசாமல் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மாதிரி நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் வச்சு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி போகிறான் அப்படி வரான் அப்படின்னு சொல்ல பேபி பார்த்தீங்கன்னா அதை எல்லாம் கண்டுக்காமல் பாட்டு கேட்டு சும்மா தாளம் போட்டிருக்கான். இதனால் நம்ம பேட்ஸுக்கு ஒரே கோபம், என்னடா அவன் கொள்ளையடிக்கிறது முக்கியம் இல்லை, சேஃபாக கொண்டு போய் சேர்த்துறது தான் ரொம்ப முக்கியம், இவன் பிளானை கவனிக்காமல் சும்மா தாளம் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணதுக்கப்புறம் பிளானெல்லாம் நல்லா தான் இருக்குது, இவன் என்ன நீங்கள் சொன்னது ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொன்ன பேபிமா என்னம்மா அப்படின்னு கேட்க அவன் டாக்டர் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் புட்டுன்னு வைக்கிறான் ஹெட்செட்டை கழட்டினதுக்கப்புறம். இவங்கெல்லாம் ஒரே சாக்கு. இவங்களோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னா பணத்தை கொண்டு போய் சேர்த்துவாங்கல்ல அந்த வண்டியிலேருந்து கொள்ளையடிச்சு அங்கேருந்து தப்பிக்கிறது தான். இவனுங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் மாஸ்க்லாம் போட்டுட்டு எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டையெல்லாம் சுட்டு கொண்டுட்டு இவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறானுங்க. அதை நம்ம பேபியும் பார்த்துட்றான். இவன் ரத்தத்தை பார்த்த உடனேயே இவனுக்கு ஒரு மாதிரி கிருன்னு வர ஆரம்பிச்சிருது. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வண்டியை எடுக்க ஆரம்பிச்சிடுறான். திடீர்னு ஒரு கார் வந்து மோதுது. யாரோட காரு அப்படின்னா மப்டியில் இருந்த ஒரு போலீஸோட காரு. அப்போ நம்ம பேபி பார்த்தீங்கன்னா தன்னோட டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி விடாமல் துரத்திட்டு வரான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பெரிய வேனுக்குள்ளே துணிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ஸு கன் எடுத்து நீட்ட தெரியாமல் கை தட்டி விடுற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேபி பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறான். அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இன்னொரு ஃபேமிலி இருந்த காருக்கு சேஞ்ச் ஆகி போயிடுறாங்க இவங்க மாஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜேடி சொல்கிறான் அவனோட கன்னை அந்த ஷார்ட் கன்னை அந்த கார்லேயே விட்டுட்டானோ. ஜேடி பார்த்தீங்கன்னா சூடாயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷெட்டுக்கு போகிறாங்க. அந்த ஷெட்டில் இருந்து 2 கார் மூலிமா இவங்க தப்பிச்சு வராங்க. அப்போ நம்ம பேட்ஸும் ஜேடியும் பேசிக்கிறாங்க. அங்கே இருக்கான ஜேடி அவன் சரியான முட்டா பையன், ஆனால் நீ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ நீ அந்த போலீஸை நான் சுடும்போது வேணுன்ட்டே தடுத்துட்ட மாதிரி இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ, துருவி கேள்வி கேட்கறதுனால நம்ம பேபிக்கும் பார்த்தீங்கன்னா வயிற்று கிளக்குது. அவன் எப்படியோ போய் சொல்லி சமாளிச்சிட்றான். ஆனால் அவன் போய் தான் சொல்கிறான்னு பேட்ஸுக்கு தெரியுது. இவங்களோட வழக்கப்படி அடுத்து காஃபி குடிக்கணும்ல, காஃபியை வாங்கிட்டு பேபி வர ஜேடியை மட்டும் ஆளை காணோம். நேற்று அடித்த கொள்ளையில் காசையெல்லாம் சரிசமமாக கொடுக்கும்போது டாக்டர் மட்டும் பேஸ்மெண்ட்டில் தம்பி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோட நீ ஜாலியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குற மாதிரி ஒரு கட்டு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இந்த காரை கொண்டு போய் தெரியாமல் செதைச்சிரு அப்படின்னு சொல்லி டிக்கியை திறந்து பார்க்கும்போது தான் ஜேடி பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குறான். கொள்ளையடிக்கிற இடத்துல தடயத்தை விட்டுட்டு வந்திருக்கான் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறான். அதுக்கப்புறம் வெளிநாட்டில எல்லாம் காரை உடைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் இருக்கும், அங்கே போய் தெரியாமல் செதிச்சிடுறாங்க. அப்போதான் இவங்க அம்மா ஒரு பாடகி, அதுல இருந்து தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தோணிருக்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வரும்போது இவன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறான். எங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இவன் தான் ஹீரோ, இந்த அக்கா தான் ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹீரோயினுக்கும் ஷிஃப்ட்லாம் முடிஞ்சிருச்சு. சரி 2 பேரும் எங்கேயாவது வெளியே சுற்றுவான்னு கேட்டு 2 பேரும் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நீ எங்கூட டின்னர் வருவியான்னு கேட்க அந்த அக்காவும் ஓகே சொல்லிட்டாங்க. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே குஷி, டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கான் வீட்டில் பாட்டை போட்டுட்டு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட இருந்து விடுதலை பெற்றானா ரொம்ப சுதந்திரமாக இருக்கான். அப்புறம் நேர்மையாக வேலை செஞ்சு பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா டெலிவரி பண்ணுற பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்ருக்காங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் திடீர்னு அந்த டாக்டர் மறுபடியும் வரான். இப்போ ஒரு ஸ்கெட்சு புதுசாக வந்திருக்கு, அதுக்கு டிரைவராக நீ தான் வரணும். டாக்டர் இதை பாருங்கள், அவங்க கடனை அடைக்கிறக்கொசரம் நான் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ நான் நேர்மையாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் அவனோட தொழிலை தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் செஞ்ச எல்லா இதுலேயும் டிரைவராக நம்ம ஹீரோ தான் இருந்திருக்கான். அதனால் அவனை தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றான். நீ இந்த ஆஃபரை மட்டும் மறுத்து அப்படின்னா அவனோட கைகால் நொறிக்கப்படும். டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோவான ஆள், எந்த டைமில் எப்படி பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில் பேபியை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி வந்தாச்சு. இவங்க இந்த டைம் எதை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் ராபரி இல்லை,
பேங்க்கை விட அதிகமாக காசு வச்சுருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். உள்ளே எத்தனை கேமரா யாரெல்லாம் இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு வா அப்படின்னு அடுத்துறான். இவன் மட்டும் தனியாக போனால் மாட்டிப்பான்னு சொல்லிட்டு ஒரு குண்டு பையனையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போய் எத்தனை பேர் இருக்கான், எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எத்தனை கஸ்டமர்ஸு, எத்தனை கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த குண்டு பையன் வீடியோ கேம் விளையாண்டுருக்கிறவன் இத்தனை கேமரா இருக்குது, 11 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 8 கேமரா அப்படின்னு வளன்னு எல்லாம் எடுத்து விட்றாங்க. டேய் தம்பி பரவாயில்லடா, நீ தேறிடா அப்படின்னு நினச்சிட்டு, சரி வந்த வரைக்கும் வந்துட்டோம், ஒரு ஸ்டாம்பை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஸ்டாம்ப் வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. இந்த ஒரு அக்காவோ அன்பான அக்கா நம்ம குண்டு பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவன் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா போய் டாக்டர்கிட்ட இத்தனை கேமரா, இத்தனை ஒர்க்கர்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளானையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு துவம்சம் பண்ணிடுறோம், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ரொம்ப நாளாக நீ எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியாமல் ஒரு லாங் டிரைவ் போகணும்னு சொன்னியல்ல, நான் இன்றைக்கி போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறான். டே என்னடா சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, நான் எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கு வருவியான்னு கேட்குறான். அந்த அக்காவும் ஓகே பேபி வரேன் பேபின்னு சொல்லுது. இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த பேட்ஸும் அந்த லவ்வர்ஸும் இருக்காங்க. அந்த பட்டி அண்ட் டார்லிங் கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தையை விட்டு பேசிடுறான். அதனால் பட்டி ரொம்ப கடுப்பாயிடுறான். என்னடா என்கிட்ட எப்படி பேசணும் அதெல்லாம் உனக்கு தெரியாதா, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம பட்டி பார்த்தீங்கன்னா பேபியோட ஹெட்ஃபோனில் ஒரு பீஸை வாங்கி அவனோட காதில் கேட்டு ஜாலி பண்ணிருக்கான். பாட்டு கேட்டதெல்லாம் போதும், நாளைக்கு நம்ம பிளானை பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட, நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்தோட மணி ஆர்டரையும் திருடிட்டு வந்துடுறோம், சிசிடிவி கேமராலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சர்க்கஸ் கண்ணாடியை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கஸ் கண்ணாடியும் கொடுத்துட்றான். நாளைக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது. பூஜையா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெடிகுண்டு துப்பாக்கியும் தான். வெடிகுண்டு வாங்குற இடத்துக்கு போகும்போது எந்த இடத்துலையும் நிற்காதீங்க, வரும்போது எந்த இடத்துலையுமே நிற்காதீங்க, நாளைக்கு போய் சேஃபாக வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எல்லாருமே போகிறாங்க. எனக்கு ஒன்றுக்கு வருதுடா, எங்கேயாவது நிறுத்துறா அப்படின்னு சொல்ல ஃபுட் மார்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ எனக்கு 2 பபிள் காம் வாங்கிட்டு வான்னு பட்டி சொல்ல, எல்லாத்தையும் கொண்டுட்டு 2 செட்டு பபிள் காமியாக வாங்கிட்டு வந்துடுறான் நம்ம பேட்ஸு. உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ஒரு சைக்கோ மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த மருந்து வெடிகுண்டு மருந்து வாங்குற குடோனுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒருத்தன் குட்டையாக வெள்ளை கலர் சூட் போட்டு மருந்து விற்றுட்ருக்கான், வெடிகுண்டு மருந்து. அப்போ ஒரு குண்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸுக்கிட்ட கொஞ்சம் வாய் விட்டுருக்கான். ஏப்பா நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு நம்ம பேட்ஸ்லாம் கேட்டிருக்கான். நம்ம பேட்ஸுக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸும் இருக்கும் போல். துணிக்கடையில் புடவை எடுத்து காமிக்கிற மாதிரி வெடிகுண்டையெல்லாம் எடுத்து காமிக்கிறான் அந்த குட்டை பையன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் ஒன்று நோட் பண்ணுறான், ஏபிடி அப்படின்னு போட்டிருக்கிறது. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பேட்ஸு கன் எடுத்து எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி எல்லாத்தையுமே கொண்டுடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பட்டி பார்த்தீங்கன்னா பேட்ஸை ஒரே அப்பு, ஏன்டா இவங்களை எல்லாம் கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ரா, கொஞ்சம் விட்டுருந்தா இவங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்க, இவன் இருந்துக்கலாம் பார்த்தியா 1998 என்ன கைது பண்ணவன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வெடிகுண்டையெல்லாம் தூக்கிட்டே அந்த இடத்தையெல்லாம் பஸ்பமாக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் வர வழியில் பேட்ஸு அந்த ஹோட்டலில் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோயினும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பேட் சொல்கிறது நம்ம பேபிக்கு கேட்காத மாதிரி அவனும் வண்டி ஓட்டிகிட்டு போக திடீர்னு ஒரு டைம் கத்திடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயந்துட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வண்டியை நிறுத்திடுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் வர நம்ம பேபி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கண்டுக்காமையே போயிடுறான். அப்போ இவனுங்க ஆளெல்லாம் தினுசாக இருக்கிறதுனால ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறான். பட்டிக்கும் பேட்ஸுக்கும் மறுபடியும் ஒரு சண்டை வருது, வாக்குவாதம் வருது. பட்டியை பற்றி பேட்ஸுக்கு முழுசாக தெரியல. பட்டிக்கு ஒன்று வேணும்னா அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், யாரை வேணாலும் கொள்ளுவான், என்ன வேணாலும் பண்ணுவான், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போ ஆர்டர் எடுக்கிறதுக்கு நம்ம அக்கா தான் வராங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கப்ப, என்ன பேபி இந்த பிள்ளைய உனக்கு ஏற்கனவே தெரியும் போல் அப்படின்னு கேட்க, அவனோட பாதுகாப்புக்கோசரம் நம்ம பேபியும் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் சரி போகும்போது இவளை கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுக்க நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா போய் துப்பாக்கியை தடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் 2 மணிக்கு ரோட் ட்ரிப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெவியாக எழுதியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்.
அந்த பாம் பார்த்தீங்கன்னா இவனோட கான்ட்ராக்ட் தான். என்ன இவங்க ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு அப்புறம் வாழைப்பழம் அப்படின்னு ஒரு கோட் வேர்டு சொல்லுவாங்களாம். என்ன எவனுமே இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை, யாரடா கொன்னீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம டாக்டர் பார்த்து கேட்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு சுட்டாங்க, நீங்கள் கொடுத்த கான்ட்ராக்ட் ஆளுங்கெல்லாம் எல்லாருமே போலீஸு. ஆமாம், அவனுங்கெல்லாம் போலீஸ் தான், ஆனால் என்னோட போலீஸு அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பேட்ஸ் பார்த்தீங்கன்னா சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சுட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டி, டார்லிங், பேபி எல்லாருமே அவங்க தான் ஃபஸ்ட்டு சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனை காப்பாற்றி விட்டுறாங்க. என்ன தான் பொழைச்சாலும் அவங்க கொண்டது ஒரு போலீஸ் இல்லை, அதனால் ஜாபை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல பேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை முடிச்சே தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பட்டியும் டார்லிங்கும் ஒத்துக்கிறாங்க. பேபியோட ஒரு வாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க பேபியும் சரி இந்த பிளானை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி எல்லோரும் இப்போ போய் தூங்குங்க, இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் தூங்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகுது. 2 ஆன உடனே பார்த்தீங்கன்னா கார் செட்டுக்கெலாம் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்கால பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நிற்கிறான். என்னடா 2 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேட்ஸும் வந்துடலாம். அப்போ அவன் கையில் ஒன்று இருக்குது. இவங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் டேப் ரெக்கார்டில். என்னடா நீ டேப் ரெக்கார்டில் ரெக்கார்டும் பண்ணுற, நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சும் போகிற, நீ என்ன போலீஸோட ஸ்பையா அப்படின்னு கேட்க, ஐயோ நான் போலீஸோட ஸ்பையெல்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி நிறையா பழக்கம் இருக்குது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மியூசிக் ப்ளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு கைத்தெல்லாம் கட்டி வச்சிடுறாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு எல்லா டேப் ரெக்கார்டையும் எடுத்து வராங்க. அப்போ ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, அவன் முதல்ல சொல்லியிருப்பான்ல இவன் வெறித்தனமான டிரைவரு, எப்படி இருந்தாலும் ஓட்டுவான், அந்த டாக்டர் சொன்ன வாக்கியம் ரேப் மியூசிக் மாதிரி கேட்குது. சீரியஸாக பேசின டாக்டரோட வாய்ஸு ரேப் மியூசிக்கில் கொஞ்சம் கேவலமாக இருந்ததுனால எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது டிபோரா, இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாடுனது ஒரு வாய்ஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு டாக்டரு, இவ்வளோ சின்ன பையனோடைய நம்ம இவ்வளோ நாள் சவகாசம் வச்சுருந்தோம், டே நீ வீட்டுக்கு கிளம்பா, நான் வேறு ஆள் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பேட்ஸு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த மாதிரி, இவனை என்கிட்ட விட்டுருங்க டாக்டரே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஏன் என்ன கேன்சல் பண்ணுறீங்க, நான் தான் உங்களோட டிரைவரு, இவ்வளோ நாள் நான் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நான் தான் ஒர்க் பண்ணுவேன், பரவாயில்லையே என் பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப திறமை உள்ளவன் மாதிரியே பேசுகிறானே, சரி நீ ஏன் வந்துடுறான்னு சொல்லி அடுத்த பிளானுக்கு கிளம்பிட்டாங்க. டார்லிங்கு பட்டியும் முன்வாசலில் இறங்கி போக பேட்ஸ் பார்த்தீங்கன்னா பின்வாசலில் இறங்கி போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாக காட்டுறாங்க. அப்போ ஒரு லேடி வராங்க. அந்த லேடி யாருன்னா குண்டு பையனுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்கல்ல, அவங்கள பார்த்து உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறான். அந்த அக்காவும் என்னமோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனை ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பேட்ஸு கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு கரெக்டாக வரான். அப்போ அந்த போலீஸையும் கொண்டுடுறாங்க. வண்டி எடுறா அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்காரனை கொண்டதுனால பேபிக்கு ஒரே கடுப்பு, வண்டி எடுத்துக்கிறதுக்கு தயங்குறான். அடுத்து ஒரு லாரியில் கொண்டு போய் இடிக்க கம்பி ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்ஸோட நெஞ்சிலேயே குத்தி ஏறிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா பேட்ஸு செத்துடுறான். இதுக்கு மேலே இருந்தால் நம்மளால் உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியும் டார்லிங்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு காருக்கு தப்பிச்சு போகிறாங்க. அப்போது சண்டையும் போடுறாங்க. அப்போ போலீஸ்லாம் சூழ்ந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ தாவி ஸ்டண்டெல்லாம் காமிச்சு போயிட்டுருக்காங்க. நம்ம பட்டியோ டார்லிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டுறாங்க. அப்போ ஒரு காரை களவான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிவர்ஸ் எடுக்கும்போது இன்னொரு கார் மேலே போய் போகுது. அப்போ பட்டியோ டார்லிங்கும் இருக்காங்க. எல்லாம் எப்படியாவது எங்களை கொண்டு போய் உயிரோட சேர்த்துரு, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் போலீஸ் வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் வர மாதிரி நம்ம ஹீரோயினை சுட்டுருக்க, பட்டியோட ஹீரோயின் சுட்டிருக்க, திடீர்னு அவளையே சுட்டுட்டாங்க. தன்னோட காதலி செத்ததுக்கெல்லாம் காரணம் இவன் தானே சொல்லிட்டு பேபியை சுட வர போலீஸ்லாம் சுட்டுருந்ததுனால பட்டி பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸையுமே கொண்டுடுறான். அதுக்கப்புறம் இதாண்டா வாய்ப்பு, சோனாப்பா நான் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓடி ஒரு பாட்டிக்கிட்டு இருந்து காரை களவான்ட்டு அந்த பேகையெல்லாம் எடுத்து போட்டு அவனும் கிளம்ப ட்ரை பண்ணுறான். எல்லாம் என் பர்ஸையாவது கொடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லி அவனோட பர்ஸை மட்டும் தூக்கி வச்சுட்டு கிளம்புறான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனோட வீட்டுக்கு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு தன்னோட தந்தை வீட்டுக்கு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா வீடே ஒரு அலங்கோலமாக இருக்குது. அவனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு டேப் ரெக்கார்டில் என்னோட அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எல்லா பணத்தையுமே இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவனையும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் எல்லாம் நிறைய போலீஸ் இவனை தேடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கஃபேக்கு போகிறான். அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தா பட்டி. அவன் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கான். அதை திறந்து பார்த்தா கன்று. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே அள்ளு விட்டுருது. அங்கே பார்த்தீங்கன்னா வங்கி கொள்ளையர்கள்
சாவடிப்பு அப்படின்னு நம்ம பட்டியோட ஹீரோயின் மூஞ்சியும் காமிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபியை பார்த்தீங்கன்னா அவன் செம்ம லோக்கு விடுறான். இதனால் உன் லவரையும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் வேனு எல்லாரும் நார்மல் ஆகிடுறாங்க. நான் ஒன்றுக்கு போகணும், எங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் சாவியை கூட அப்படின்னு அவங்க கேட்க, ஏலாலே நீ காப்பாற்ற வரலையாலே அப்படின்னு நமக்கெல்லாம் கேட்க தோணுது. இப்போ கன் பாயிண்டில் பட்டியை வச்சு சுட்டுறான். வெளியிருந்த போலீஸ்லாம் உள்ளே தெரிச்சிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பிடுறான். இவங்க எல்லாருமே ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள்ளே போயிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தலை எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தலை அப்படின்னு சொல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஃபோனை விடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி கன்னை காட்டி 2 பேர் வரும்போது அந்த காருக்குள்ளே ஏறி இவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க டாக்டரோட ஆஃபீஸ்க்கு. என்னோட டேப் ரெக்கார்டர் மட்டும் கூட நீங்கள் எனக்கு வேறு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தர முடியாது போடா, சரி நான் கொள்ளையடிச்ச எல்லா பணத்தையும் உங்கள்கிட்ட தரேன், எனக்கு அந்த டேப் ரெக்கார்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தன்னோட அம்மா பாடின கேசட்டை மட்டும் எடுத்துகிட்டு மித்தது எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கீழே போகிறாங்க. அப்போ டாக்டர் பார்த்திங்கன்னா பெரிய மனசு பண்ணி அந்த பணப்பையெல்லாம் கொடுத்து, இந்த பணத்தை வச்சு நீ பார்டரை கிராஸ் பண்ணிடு, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது, எப்படியாவது போயிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். அப்படியே லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே யார் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 போலீஸு ஷாட்கனோட வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட கையில் இருந்த ஷாட்கனை வச்சு 3 பேர்த்துக்கும் 3 ஷாட்டு. அந்த ஃபைட்டில் நம்ம டாக்டருக்கு ஒரு குண்டடி பட்டுருது. நீ போ பேபி, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு போலீஸ் வேன் வருது. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டி தான் இருக்கான். உங்களை விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டரை ஒரே இடியாக இடிச்சிட்றான். அப்போ பேபியும் ஹீரோயினும் ஒரு காரில் ஏறி பயங்கரமான ஒரு சேஸ் பண்ணுறாங்க நம்ம பட்டியோட. இதோட இவனுக்கு முடிவு கட்டுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் காரில் போய் வேகமாக வந்து இடிக்கிறது தான் இவனோட பிளானு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, அதனால் ஹீரோயினை ஒரு பக்கம் நிறுத்த நம்ம பட்டி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பேபி காரை வச்சு வேகமாக தள்ளி விட்டுட்டான். அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் குட்டி சண்டை மாதிரி நடக்குது. கன்னெல்லாம் எடுத்து பட்டி நம்ம ஹீரோவை மிரட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவனோட காதுக்கு பக்கத்தில் வச்சு 2 புல்லட்டை சுடுறான். அதனால் அவனோட காதில் இருக்கிற இயர் ட்ரம்லாம் பிஞ்சு இனிமேல் அவனால் ஆத்மார்த்தமாக கேட்குற அந்த பாட்டை கூட கேட்க முடியாது. அதனால் ரொம்பவுமே சோகமாயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பட்டியை ஒரே அடியை அடிச்சிடுறான் கட்டையை வச்சு. அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து போட்டுன்னு 2 போட்டு இளவமாவன் கடைசியாக செத்து தொலைஞ்சிட்டான். சரி இதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹைவேல போகிறாங்க. 20-30 போலீஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பிளாக் பண்ணி நின்றுருக்காங்க. சரி என்னால் இருந்தாலும் போய் தொலைஞ்சிரும், எந்த ஒரு தப்பான விஷயம் உனக்கு நடக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பேபியே காரை ஆஃப் பண்ணிவிட்டு போய் சரண்டர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இந்த கேஸ்லாம் நடக்கும். கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவனுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆகட்டும், அந்த லேடி இருப்பாங்கள்ல இவங்க தான், இந்த பாட்டி பர்ஸ் கொடுப்பான்ல அவன், அப்புறம் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்கள்ல அந்த லேடி, எல்லாருமே இவன் நிரபராதி நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா சாரி.